ஹாய் ஹலோ வெல்கம் டு ராசிக்கிட்ட. நான் உங்க ரஃபி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, துள்ளுவதோ இளமையில வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ சொல்ல முடியாது, அவர் தான் ஹீரோன்னு சொல்லணும். அபிநய் இவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா பயங்கரமான லிவர் ப்ராப்ளம் இருக்கு. கல்லீரல்ல வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு என்ன சொல்றது பிரச்சனை அதிகமாயிருச்சு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நோய் வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு துள்ளுவதோ இளமை தான் அவருக்கும் முதல் படம். தனுஷ் அவங்களும் பாத்தீங்கன்னா கேரளில அவங்க தான் என்ட்ரி ஆனாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன், காசு, சிங்கார சென்னை இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருந்தாப்புல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உதவ வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தனிமையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் பாதிப்புல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேபிஒய் பாலா தான் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டது. அவர் நேர போய் பார்த்துட்டு அழுதுட்டு அவர் கையில இருந்த 1,00,000 தூக்கிட்டு முதல் ஃபர்ஸ்ட் எய்டுக்கு வந்து இதை வச்சிருங்க ப்ரோ, உங்களை திரும்ப நாங்கள் ஒரு அபிநயா பார்க்கணும், எங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறோம், என்ன உதவியை தேடி வரும், கண்டிப்பா அதை வச்சுட்டு நல்ல விதமா குணமாகி வரணும், நீங்க பழைய மாதிரி இண்டஸ்ட்ரியில வந்து ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி விட்டு கண் கலங்கிட்டு அவர்கிட்ட இருந்து போட்டோஸ் எடுத்து வந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோன்னு கேபி பாலா பத்தி நான் சொல்லியே ஆகணும். உண்மையிலே சொல்றேன், தானா முன் வந்து போட்டியெல்லாம் சொல்லுவாங்க, தானா முன் வந்து வாதாடி அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவராவே தேடி போயிடுறாரு. வீட்டுக்கு போய் அவரால் முடிஞ்சதை செஞ்சுட்டு ஒரு ஆறுனா வார்த்தைக்கு சொல்றதே பெரிய விஷயமா இருக்கு. யாருமே ஹெல்ப் பண்ணாத சூழ்நிலையில பாத்தீங்கன்னா முந்தான ஒரு சிறிய நடிகர் வந்து பாத்தீங்கன்னா போய் உதவி செஞ்சுட்டு வந்தாரு. ஆனா நம்ம தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வந்து அவர் மேனேஜர் மூலமா போய் கொடுத்து இதை வந்து அந்த காசை வச்சுட்டு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுங்க, மேலும் உதவி தேவைப்படுச்சுன்னா என்னை அணுக சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிட்டு வந்தது வந்து பெரிய விஷயமா இருக்கு. அந்த அந்த 5 லட்ச ரூபா வாங்கிட்டு ஆனந்த கண்ணீரோட அவர் விட்டுருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அபிநய் மேல வந்து எல்லாருக்குமே ஒரு அக்கறையாச்சு. அவ்வளவு சாமிங்கா இருப்பாப்ல ஆக்டர், அந்த அளவுக்கு இருப்பாப்ல. தனுஷ் ஹீரோவா அந்த படத்துல அவர் ஹீரோவா அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். அவரும் போஸ்டர்ல எடுப்பார், இவரும் போஸ்டர்ல எடுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஹீரோ. அவர் வந்து பெரிய லெவல்ல ஷைன் ஆகல. இன்னைக்கு தனுஷோட நிலைமை பாத்தீங்கன்னா ஹாலிவுட் வர போயிட்டாப்ல. ஹாலிவுட், பாலிவுட், டோலிவுட், சாண்டல்வுட் எல்லாத்தையும் எல்லா வுட்டையும் கிளப்பிட்டு வந்துட்டாரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவருடைய முயற்சிகள் என்னன்னு தெரியல, சரியா அவர் ஷைன் ஆகல. ஆனாலும் பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டவர் நம்ம அதிகமாக விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா அவர் வந்து முழுசா குணமடைஞ்சு வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து திரும்ப திருப்புங்கிறத இந்த ரவி தேட்டர் சார்பாக வந்து அவரை வந்து குணமடைய வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த உதவி செஞ்ச தனுஷையும் நம்ம வந்து பாராட்டவும் விடக்கூடாது. ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறோம். கண்டிப்பா சொல்றேன், எல்லாருமே உதவி செய்யுங்க. உங்களுக்குலாம் அது வந்து ஒரு பெரிய காசாவே இருக்காது. இருந்தாலும் வந்து நோய்வாய்ப்பட்ட ஒருத்தர் வந்து அவர் வந்து கஷ்டப்படும் போது நம்ம பார்த்துக்க முடியாது. அதனால சிறு சிறு உதவிகள் வந்து அவர் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் குணமடைந்து வருவாருங்கிறது எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா சொல்றேன், அபிநய்க்கு வந்து எல்லாருமே வந்து பிரேயர் பண்ணிட்டீங்கன்னா அவர் மீண்டும் குணமடைஞ்சு வரணுங்கிறத பதித்தேட்டு சார்பாக வந்து கேட்டுக்கிறோம். மீண்டும் வேற ஒரு வீடியோ சொல்லிக்கிறேன். அதுவரை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.